இருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஜாபர் சாதிக்கு மத்திய அரசின் அதுவும் இந்த பேர்ல நீங்க கைது பண்ணியிருக்காங்கன்னா போதை மாத்திர பெட்ரோல் அதே மாதிரி கஞ்சா எல்லாமே எல்லா இடங்கள்லயும் இதே திமுக அரசுல கல்லூரிகள்ல போய் கல்லூரிகள்ல ரெய்டு நடத்துறாங்க, பொது குடியிருப்புகள்ல ரெய்டு நடத்துறாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கின்றது என்றால் லாயக்கற்ற மக்கள் விரோத ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 80 வயது முதிர்ந்த பெண்மணிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையிலே பெண்களுக்காக பாதுகாப்பான பல்வேறு திட்டங்களை வழங்கிய உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர் ஃபேனைய நீங்க நினைக்க வேண்டாமா? அம்மா சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க? இன்னும் பல 100 ஆண்டுகள் தான் நான் மறைந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைத்தோங்கி இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த கழகம் வளர வேண்டும். மக்களுக்கான இந்த கழகம் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே வந்தால் 7.5% இன்றைக்கு டாக்டருக்கு, சட்ட கல்லூரிகளுக்கும், இன்ஜினியரிங்கும் ரிசர்வேஷன்ல போகக்கூடிய மக்களுக்காக ஒரு நல்ல ஆட்சியை வழங்கிய உறுதியான ஒரு தலைவர். எங்கள் அம்மா மரணத்திற்கு காரணமாக இருந்த பொய் வழக்கு போட்டு எங்கள் அம்மா அவர்களை நீங்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பியதை நாங்கள் ஒருபோதும் எங்கள் பெண்கள் மறக்க மாட்டோம். மீண்டும் அதிமுக ஆட்சி வருவதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு மகளிர் சகோதரிகளும் நீங்கள் உறுதியாக இருந்து உங்கள் பகுதிகளிலே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை தட்டி கேட்டு வழக்குகள் பதிய செய்து வர இருக்கின்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலர்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இந்த மேடையிலே இந்த கட்சியிலே அடையாளம் காட்டி அங்கீகாரம் கொடுத்த தாய்க்கும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் EPS அவர்களுக்கும் பொற்பாதங்களில் வணங்கி விடைபெறுகிறேன். வணக்கம். செருப்பு ஆடம்பரம் என்றிருந்த நிலையிலே மக்களுக்கு செருப்பை இலவசமாக வழங்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள். மின்சாரம் என்பது ஆடம்பரம் என்றிருந்த காலத்திலே வீட்டிற்கு ஒரு விளக்கை வழங்கியவர் புரட்சி தலைவர் அவர்கள். தங்கம் என்பது ஆடம்பரம் என்றிருந்த நிலையிலே தாலிக்கு தங்கத்தை வழங்கியது நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மடிக்கணினி என்பது எட்டாக்கணியாக இருந்த நேரத்திலே மடிக்கணினியை வழங்கியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். மருத்துவ கனவு என்பது எட்டாக்கணியாக இருந்த நேரத்திலே ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பை வழங்கியது நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதே போல பொங்கலுக்கு 100 ரூபாய் கொடுத்த காலத்திலே 1000 ரூபாயும் 2500 ரூபாயும் அள்ளி கொடுத்தது நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நம்மெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் இருந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் ஒவ்வொரு காலத்திலையும் இந்த கழகத்திலே இணைந்திருக்கலாம். அண்ணன் எடப்பாடி பணியை சிறப்பாக செய்து மகளிர் அணியை உற்சாகமூட்டும் வகையிலே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அன்பிற்குரிய அக்கா நாவுக்கரசி வளர்மதி அவர்களை கண்டன எழுச்சியுரை ஆற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திருமதி கோகுலேந்திரா அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, தலைமை கழகத்தினுடைய மாநில மகளிர் அணியின் நிர்வாகிகளே, கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களே, பிற மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிற மாவட்ட மகளிர் அணி செயலாளர்களே, மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிற ஒன்றிய நகர கழகத்திலே இடம்பெற்றிருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணையை ஏற்று இங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த சென்னையிலே எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை கட்சிகள் எல்லாம் நடத்தி இருக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன், படித்திருக்கிறேன். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தான் 7 மணிக்கே வந்து எப்போது ஆரம்பிக்க போகிறீர்கள் என்று எங்களை தொந்தரவு செய்த மகளிர் அணி அதிமுக மகளிர் அணி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது, சரித்திரம் எல்லாம் இருக்கிறது. பல பேரை ஓட ஓட விரட்டியது அனைத்து இந்திய அதிமுக மகளிர் அணி என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. குறிப்பாக திமுக மறந்துவிடக் கூடாது. எத்தனை கட்சிகள் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையேற்ற கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்கிற கட்சி. இந்த கட்சியிலே இன்றைக்கு இவ்வளவு பேர் மகளிர் அணியை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த மைதானம் போதவில்லை, ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், பூங்காக்களில் நின்று கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகை நண்பர்கள் எங்களிடத்திலே பேசுகிற போது சொல்லுகிறார்கள், இது போன்ற பெண்களின் கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று. பத்திரிகை நண்பர்கள் எங்களிடத்திலே சொல்லுகிற போது அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் புகழ் எந்த அளவுக்கு ஓங்கி நிற்கிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார், பொதுக்கூட்டத்திலே பேசினார், அறிக்கை விட்டார். பாலியல் பலாத்காரம் நடைபெறுகிறது, இதற்கு காரணம் கஞ்சாதான், இதற்கு காரணம் போதை பொருள் தான், இதை ஒடுக்க வேண்டும், இதை அடக்க வேண்டும் என்று ஓங்கி உறக்க குரல் கொடுத்து பார்த்தார் அண்ணன். ஆனால் இந்த பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட அசரவில்லை. அண்ணன் பார்த்தார், இவருக்கு யார் பதில் சொன்னால் சரியாக இருக்கும் என்று பார்த்தார். ஆகவேதான் இவர்களுக்கு பெண்கள் தான் சரியான பாடம் புகட்ட வேண்டும். அந்த பாடத்தை அனைத்து இந்திய அதிமுக மகளிர் அணிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இவ்வளவு நேரமாக 7 மணியிலே இருந்து இங்கே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆர்ப்பாட்டம் எப்போது நடக்கும் என்று. இந்த பாலியல் பலாத்காரத்தை பற்றி எல்லாரும் இங்கே சொன்னார்கள். நான் ஓரிரு சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது, நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்த்ததுதான். திருச்சி மாவட்டத்திலே முக்கொம்பிலே 17 வயசு பெண். நான் ஒரு பட்டியல் படிக்கிறேன், தயவு செய்து தாய்மார்கள்லாம் நீங்களும் பொண்ணை பெற்றவங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க, பொண்ணை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சவங்க, பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சவங்க, தயவு செய்து ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். முக்கொம்புல 17 வயசு பொண்ணு கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். மயிலாப்பூர்ல 17 வயசு பொண்ணு, திண்டுக்கல்ல வடமதுரையில 15 வயசு பொண்ணு, சிவகங்கை மாவட்டத்தில் சூர்யா அப்படின்றவ 15 வயசு பொண்ணு. தமிழ்நாட்டில் இன்றைக்கு புள்ளியல் கணக்குப்படி 2 மணி நேரத்துக்கு ஒரு பெண் கெடுக்கப்படுகிறார். 2 மணி நேரத்துக்கு ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்படுகிறார். அடையாறு பள்ளியப்பு காலனி, அடையாருக்கு பக்கத்தில் பள்ளியப்பு காலனி, அங்கே பாலியல் பலாத்காரம். அதே மாதிரி மேற்கு வங்காளம் கல்கத்தாவில் கூட இதே மாதிரி சம்பவங்கள் நடந்து பல போராட்டங்கள் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில எல்லாரும் சொன்னாங்க, தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு 20 பலாத்காரம், ஒரு 5-6 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம். 17 வயசு பெண்ணு கல்லூரி மாணவி. திருச்சி சூப்பரண்ட் அலுவலகத்தில், காவல்துறை சூப்பரண்ட் அலுவலகத்தில் மிகவும் மோசமான சூழ்நிலையிலே பெண்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மேல்புதூர் பகுதியில் தொடக்க பள்ளியில அங்கு 50 பேர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பிள்ளைங்க 6 மாதங்களாவே அந்த பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு. அதே மாதிரி அண்ணா நகர்ல 10
வயசு பொண்ணு, 10 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பாலியல் பலாத்காரம். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யக்கூடிய பெண்ணு பாதுகாப்புக்கு போனா திமுக காரனே விருகம்பாக்கம் பொதுக்கூட்டத்தில் போலீஸ் பாதுகாப்புக்கு போல ஒரு பெண்ணை இடுப்ப கிட்டி இருக்கிறான். எவ்வளவு மோசமான பயனுங்க பாருங்க. போலீஸ் பாதுகாப்புக்கு வந்திருக்கு, அங்க போய் கேவலமான முறையில திமுக காரன் நடந்திருக்கிறான். தண்டனை கிடையாது. தாம்பரத்துல பள்ளிக்கரணையில 13 வயசு பொண்ணு, திருப்பத்தூர் ஆம்பூருக்கு பக்கத்துல 15 வயசு பொண்ணு, கிருஷ்ணகிரி கத்திக்குப்பத்துல 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணு, வேட்டுப்பாளையத்துல ஆலாங்கொம்பு அரசு பள்ளியில 9 பொண்ணுகளுக்கு எடுத்திருக்கிறாங்க. பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். இன்னும் நேத்திக்கு மத்தியானம் நாமக்கல்ல ஒரு கிராமத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், அவரோடு பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து அதை தடுக்க சொல்லி தடுக்காததுனால திமுக மந்திரியவே கேர பண்ணிருக்கிறாங்க. தலைமை ஆசிரியரை மாத்துங்க, டீச்சர்ஸ மாத்துங்கன்னு நேர்த்திக்கு நடந்த சம்பவம். நான் தயவு செய்து இங்க தாய்மார்களை பார்த்து கேட்டுக்கொள்வது, இந்த பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகக்கூடிய பெண்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பெண் தலைவராக ஆட்சி செய்த அம்மாவின் ஆட்சி வர வேண்டும். அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மலர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் வந்தால்தான் பெண்களுக்கு மதிப்பு கிடைக்கும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் அம்மா அவர்கள் என்னென்ன பெண்களுக்கு திட்டம் போட்டாரோ அந்த திட்டம் எல்லாம் வரும். தாலிக்கு தங்கம் வரும், மிக்சி கிரைண்டர் ஃபேன் வரும், ஏழை பெண்களுக்கு லேப்டாப் வரும், படித்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் நிறுத்தப்பட்டிருக்கிறது சைக்கிள் வரும். இன்னும் என்னென்ன திட்டங்கள் தொடர்ந்து வருவதற்கு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் இந்த திமுக அரசுக்கு, பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும். பாலியல் தொந்தரவு திமுக ஆட்சியிலே கட்டுப்படுத்த தவறி இருக்கிற முக ஸ்டாலினுக்கு பாடம் புகட்டுவதற்கு நீங்கள் அனைவரும் நாங்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை தொடர்ந்து உறக்க சொல்ல வேண்டும். தூங்கிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினை எழுப்ப வேண்டும். அவர் எழுந்து ஓடி போக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேதான் உங்களுடைய கோஷம் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் தாழ்வடைந்து நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். தலையாட்டி பொம்மைக்கு காதலில் திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பாதுகாப்பில்லை, 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 பாதுகாப்பில்லை. விடியா திமுக ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. திமுக ஆட்சி என்றாலே பெற்ற பெண்களை காப்பாற்ற, பெற்ற பெண்களை காப்பாற்ற, பெற்றவர்களை
பெண்களுக்கே போராட்டம் 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 இது போராட்டம் பெண்களை பாதுகாக்க போராட்டம் சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம் பாழா போன ஆட்சியிலே பாழா போன ஆட்சியிலே பாழா போன ஆட்சியிலே பெண்களின் வாழ்வோ பாழாகுது பெண்களின் வாழ்வோ பாழாகுது சிறுமிகளின் வாழ்வோ சிதையுது சிறுமிகளின் வாழ்வோ சிதையுது விம்மி அழும் பெண்களின் விம்மி அழும் பெண்களின் விம்மி அழும் பெண்களின் விழிநீரை துடைக்க வழியில்லை விழிநீரை துடைக்க வழியில்லை அப்பனுக்கு அமெரிக்கா அப்பனுக்கு அமெரிக்கா அப்பனுக்கு அமெரிக்கா பிள்ளைக்கு லண்டன் பிள்ளைக்கு லண்டன் பிள்ளைக்கு லண்டன் இதுவாட்சி இதுவாட்சி எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு பாதையில் பாதுகாப்பில்லை பாதையில் பாதுகாப்பில்லை போதையிலே தமிழ்நாடு போதையிலே தமிழ்நாடு போதையிலே தமிழ்நாடு இதுவாட்சி இதுவாட்சி எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு குப்பி எரியுது குடல் கருகுது குப்பி எரியுது குடல் கருகுது குப்பி எரியுது குடல் கருகுது குடும்பத்தோடு அமெரிக்கா சுற்றுலாவா குடும்பத்தோடு அமெரிக்கா சுற்றுலாவா இதுவா ஆட்சி எல்லாமே போச்சு தாலிக்கு தங்கமில்லை தாலிக்கு தங்கமில்லை திருமணத்திற்கு உதவி இல்லை மிதிவண்டி இல்லை நீதியாட்சி எதற்கு உண்டு கொடுக்கவா உண்டு கொடுக்கவா உண்டு கொடுக்கவா ஓடு 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 பதவியை விட்டு ஓடு 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 பதவியை விட்டு ஓடு வாழ வழி இல்லை வயிற்றுக்கு சோறில்லை வாழ வழி இல்லை வயிற்றுக்கு சோறு இதுவா ஆட்சி எல்லாமே போச்சு காப்பாற்றுவோம் காப்பாற்றுவோம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து காப்பாற்றுவோம் கிடைக்குது கிடைக்குது விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது விதவிதமாய் போதை பொருள் கிடைக்குது மாறிப்போச்சு 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 போதை பொருள் மாநிலமாக தமிழ்நாடே மாறிப்போச்சு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் போதை பொருள் மாஃபியாவோடு தொடர்பில் உள்ள ஆள் திமுகவை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் வேதனையாச்சு வேதனையாச்சு முடியா திமுக ஆட்சியிலே வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ வேதனையாச்சு வேதனையாச்சு பறிபோகுதே பறிபோகுதே கள்ளச்சாராய சாம்ராஜ்யத்தால் பெண்களின் தாலி பறிபோகுதே எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் ஸ்டாலின் குடும்ப ஆட்சியிலே எங்கும் ஊழல் எதிரும் ஊழல் விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே
நடவடிக்கை எடு. குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடு. புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியே பல துறைகளில் முதலிடம் வகித்து அன்னை தமிழகம் விடிய திமுக ஆட்சியிலே முன்னணியில் நிற்கிறது. போதைப் பொருள் புழக்கத்தில் கஞ்சா நடமாட்டத்தில் பாலியல் வன்கொடுமைகளில் முன்னணியில் நிற்கிறது. அழிக்காதே ஒரு குடும்பம் வாழ அனைத்து குடும்பங்களையும் அழிக்காதே. பதவி விலகு. சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசே பதவி விலகு. விரட்டிடுவோம். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை விரட்டிடுவோம். போதுபடா சாமி. விடியா திமுக ஆட்சியிலே தமிழக மக்கள் படுபாடு பட்ட துயரம் போதுபடா சாமி. ஒழிப்போம். விடியா திமுக அரசு அராஜகங்களை ஒழிப்போம். நெருங்கிவிட்டது. விடியா ஆட்சி முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. முடிவு கட்டுவோம். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். மலர வேண்டும். மக்கள் நலனறிந்து ஆட்சி நடத்த, பெண் குழந்தைகளை பாதுகாக்க, தாய்க்குளத்தை பாதுகாக்க, சட்டம் ஒழுங்கை பேணி காத்திட கழக ஆட்சி மலர வேண்டும். எங்கள் தங்கம் அண்ணன் எடப்பாடியாரின் நல்லாட்சி மலர வேண்டும். எங்கள் தங்கம் அண்ணன் எடப்பாடியாரின் நல்லாட்சி மலர வேண்டும். இப்படை தோற்கேன், எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றியை நாளைய சரித்திரம் சொல்லும். வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ். வளர்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ். ஓங்கிய புரட்சித் தலைவி அம்மாவின் நெடும் புகழ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கவே. ஆட்சி வைப்போம். அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையிலே ஆட்சி வைப்போம். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி உரை ராஜலட்சுமி.
கட்சியின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசையோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ஒரு தெய்வமாக இருக்கின்ற இதே தெய்வ புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட ஆசையோடு கழகத்தை வழிநடத்தி செல்கின்றார். கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், வருங்காலத்தில் உங்களால் மீண்டும் நிரந்தர முதலமைச்சராக ஆகக்கூடிய எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க மகளிரணி செயலாளர் அக்கா வளர்மதி அக்கா ஒரு பழமையில் நடத்தினார். விடிய திமுக அரசில் பெண்களுக்கு நடக்கின்ற பொறுப்புகளை தட்டி கேட்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வரிய புரிந்த அத்தனை நல்விழாக்களுக்கும் மாவட்ட மகளிர்களுக்கும் அவர்களோடு வந்த அத்தனை பெண்களுக்கும் ஒரே ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அந்த எடப்பாடி அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய திட்டங்கள் கொடுப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற விடியாதிமுக அரசு எல்லா திட்டத்தையும் நிப்பாட்டத்தோடு விட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய தாயை பறிக்கிறாங்க, அவங்களுடைய கற்பை பறிக்கின்ற விடியாதிமுக அரசுக்கு சாகுபடி அடிக்கிற வகையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இனிமேல் இந்த விடியாதிமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற கொடுமைகளை தடுத்து நிறுத்தாவிட்டால் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள நம்பிக்கை இங்கே வருகின்ற அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் அமைதியாக கடமை செய்யுங்க. ஊருக்கு பத்திரமா போங்க. இது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கெல்லாம் சொல்ல சொல்லியிருக்கிறாரு. நீங்க எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியாக பாதுகாப்பாக எல்லாரும்